ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொரியன் லஞ்ச் பாக்ஸ் கேக் ரெசிபி. ஸோ இது நம்ம ஒரே ஸ்பாஞ்சில் 4 ஃப்ளேவர் கேக் மினி கேக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 1 kg ஸ்பாஞ்ச் செய்யறதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணுத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்ச மாவை நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு க்ளீன் பவுலில் 4 முட்டை வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ். இப்போ 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் பாதி எடுத்து இப்போ முட்டையை பீட் பண்ணிக்க போகிறேன். முட்டை நல்லா ப்ளஃபியாக வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ளஃபியாக வராது. அதுக்கப்புறமா முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கோங்க. மீதம் உள்ள சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா ஒயிட்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஹை ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ளஃபியாக எல்லோ கலர் மாதிரி ஒயிட்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு 1/8 கப் மெல்ட் பண்ண ஆயில் அப்படின்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ்க்கு லோ ஸ்பீட்ல பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுங்க. அது கூட 1/8 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேட்ச் பை பேட்சாக தான் மிக்ஸ் பண்ணோம். நான் 4 பேட்சாக செப்பரேட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணும் போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் பண்ணணும். ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணணும். இப்போ நான் எல்லா பேட்சும் நான் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ்ல எல்லாம் மாவு எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. இல்லைன்னா சைட்ஸ்ல ஃபுல்லா மாவு இருக்கும். இப்போ 7 inch ஸ்கொயர் டின் நான் ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு இதை 10 minutes 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 50 minutesக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு 50 minutesக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சிரப் செய்யறதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கும் போது 1 பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்ரான் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ரான் இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். ஒரு லைட் எல்லோ கலர் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் நான் ஆட் பண்றேன். கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா சர்க்கரையே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகரே போதும். இப்போ அதை கூல் பண்ணிட்டு 4 டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒன்னுத்துல பிஸ்தா மிக்ஸும், ஒன்னுத்துல ரோஸ் மில்க் மிக்ஸ், இன்னொன்னுத்துல பாதாம் மிக்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று நான் அப்படியே பிளெயினாவே வச்சுக்கிறேன். ஸோ க்ரீம் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஸோ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரீமியாக வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பீக்ஸ் வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு போர்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 லேயராக கட் பண்ணி எடுத்த கேக்கை இந்த மாதிரி 4 டிவிஷனாக பண்ணிட்டு 4 மில்க்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெயினாக இருக்கிற மில்கில் மட்டும் பாதாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணி
லெவல் பண்ணிட்டு இதே போல அடுத்த லேயரும் பண்ணிக்கோங்க. இப்போ 3 லேயரும் நான் அதே போல பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து க்ரம் கோட் போடுறதுக்கு மேல க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து கேக்கை க்ரம் கோட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி அப்புறம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி OHP ஷீட் எடுத்து அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு கேக்காக நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் என்ன கேக் போட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா இந்த OHP ஷீட்டை கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன மில்க் ஊற்றிருக்கீங்கன்னு. இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னில் வந்து பிங்க் கலர் நான் ஆட் பண்ணுறேன். இன்னொன்றுல ப்ளூ எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4th ஒன் வந்து நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பிங்க் கலர் வந்து நம்ம ரோஸ் மில்க் போட்டோம் இல்லைங்களா அந்த கேக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபைனல் கோட்டிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீதம் உள்ள க்ரீமில் சூப்பர் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் டார்க் பிங்க் கிடைக்கும். ஷெல் நாசில் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நாசிலை மாற்றிட்டு இந்த மாதிரி பேஸ்கெட் ரிப்பன் நாசில் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இந்த மாதிரி டாப்லேயும் சைட்ஸ்லேயும் டிசைன் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஹார்ட்டின் வச்சு இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வெனிலா கேக்குக்கு வந்து நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே போல் ஃபைனல் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா மீதம் உள்ள க்ரீமில் இன்னும் கொஞ்சமாக ப்ளூ கலர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் நாசில் வச்சு ரோசட்டா டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஷெல் நாசிலில் பிங்க் இருந்தது இல்லைங்களா அதையே வச்சு இது உள்ள இடத்துலையும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழேயும் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே சுகர் பால்ஸ் போட்டு இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாதாம் மில்க் கேக் வந்து எல்லோ கலரில் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பர்பிள் கலரில் க்ரீம் வந்து மேலே டிசைன் கொடுக்க போகிறேன். ஷெல் நாசில் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாகாக டிசைன் கொடுத்துக்கிறேன். இப்போ பிஸ்தா கேக்குக்கு வந்து க்ரீன் கலர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டை க்ரஷ் பண்ணிவிட்டு இப்படி பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே சும்மா நட்ஸ் மட்டும் நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபீஸ் டிலைட்.